ஹாய் ஹலோ வெல்கம் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஆர்கேஞ்சல் மைக்கிளோட மெசேஜ் உங்களுக்கானது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நம்பர் 1, நம்பர் 2 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு உங்களுக்கு நம்பர் 1 சூஸ் பண்ணால் நம்பர் 2ல் கூட சில பேருக்கு இருக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் இந்த ரீடிங்க்கு கொடுக்குற எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஜஸ்ட் உங்களுடைய லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் தான். ஓகே, இப்போது நம்பர் 1 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக ஆர்கேஞ்சல் மைக்கேல் கொடுக்க வர மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, நிறைய புதிய வாய்ப்புகள், புதிய தொடக்கங்கள் உங்களுக்காக வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. பட் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்றத சொல்லுங்கள். உங்களை பற்றி நீங்கள் கேர் பண்ணிக்கிறது இல்லை, உங்களை மேலே உங்களுக்கு அக்கறை இல்லை. அதாவது வந்து மற்றவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்காக பார்க்கும்போது ஓவர் பேர்டன் ஆகி உங்களை நீங்களே ஹர்ட் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்காக ஒரு ட்ரெஸ் வாங்கிக்கிறது கிடையாது. இந்த காசு இருந்தால் இன்னொருத்தங்களுக்கு, இது இருந்தால் நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாமே, இது இருந்தால் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள்னு ஓடிட்டுருக்கீங்க. உங்கள்கிட்ட அதிகமாக அதனால் உங்களுக்கு வரக்கூடிய கோபங்கள், அந்த கோபங்கள் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸஸ் உண்டு பண்ணுது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. ஸோ முதல்ல உங்ககிட்ட நீங்கள் வந்து ஜென்டிலாக இருங்க அப்படின்னு சொல்கிறார் ஆர்கேஞ்சல் மைக்கேல். உங்களுடைய பாடிக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. உன்னுடைய எல்லா ப்ரெஷரையும் உனக்கு கொடுத்து உன்னைய நான் ரொம்ப வலியை உணர வச்சுட்டேன், மன்னிச்சிட்டுன்னு உங்கள் பாடிக்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. அது ஜென்டிலாக இருங்க, அது கொஞ்சம் காமாக இருங்க. போதும், மற்றவங்களுக்கு பண்ணணும், பட் கொஞ்சம் காமாக உங்களுக்காகவும் கொஞ்சம் வாழுங்க. இந்த லைஃப் உங்களுக்காகவும் தான் ஒரு வாழ்க்கை. ஸோ எல்லாருக்கும் எல்லாமே பண்ணணும், அது நம்ம கடமை. பட் உங்களுக்குன்னும் சில விஷயங்கள் பண்ணிக்கோங்க, ரெஸ்ட் எடுங்க. நீங்கள் கொஞ்சம் உங்களுக்குன்னு பண்ண ஆரம்பிக்கும்போது உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ், ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ரெடியாக இருக்குது. பட் நீங்கள் அதை கவனிக்காமல் இருக்கீங்க. ஸோ உங்ககிட்ட நீங்கள் கொஞ்சம் ஜென்டிலாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்பர் 2 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஓகே, நம்பர் 2 சூஸ் பண்ணவங்க சொல்லுங்கள், நீங்கள் மனசார சிரித்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஏதோ ஒரு கஷ்டத்தில் டெய்லியும், அதாவது இது மேபி நம்பர் 1 பார்த்தவங்க நம்பர் 2 பார்த்துருந்தாவும் இருக்கலாம். இல்லாட்டி நம்பர் 2 தான் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கான மெசேஜ் நம்பர் 1ல் இருக்கலாம். போய் பாருங்கள். நீங்கள் தூங்கி எத்தனை நாள் ஆச்சு? ஏதோ ஒரு கஷ்டம் உங்களை அழுத்திட்டு இருக்குது. ஏதோ ஒரு கஷ்டம், யாருடைய பிரிவோ உங்களால் தாங்க முடியல. ஏதோ ஒரு பிரச்சனை, வெளியே சொல்ல முடியாத பிரச்சனையில் சிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் சிரித்து ரொம்ப வருஷங்கள் ஆகிடுச்சா? எத்தனை நாள் ஆயிடுச்சு நீங்கள் சிரித்து அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு ஆர்கேஞ்சல் மைக்கேல் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளியே வாங்க அப்படிங்கிறார். இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன், நடந்ததை எதுவுமே நம்மளால் மாற்ற முடியாது. ஏதாவது நீங்கள் தவறுகள் பண்ணியிருந்தாலும், அந்த கில்ட் இருந்தாலும் அது நடந்து முடிஞ்சிருச்சு. முதல்ல அந்த சிச்சுவேஷன்லேருந்து டிட்டாச் ஆகு. ஓகே, அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு, இதுக்கும் நம்ம இந்த ப்ரெசண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, அதுக்கு இனி அதை ஒன்றுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த சிச்சுவேஷன்லேருந்து டிட்டாச் ஆகுங்கன்னு சொல்கிறாங்க. யாராவது உங்களை விட்டு போயிருக்காங்க அப்படின்னா அது முடிஞ்சிருச்சு. அதை நினச்சி வருத்தி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுல எந்த பயனும் இல்லை. ஸோ அந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளியே வாங்க, மனசு விட்டு சிரிங்க அப்படிங்கிறாங்க. சிரிச்சுட்டு உங்களுக்கு அந்த தொலைஞ்சு போன சிரிப்பை திருப்பியும் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கான அட்வைஸாக இருக்குது. ஸோ டிட்டாச், எல்லாத்துலேருந்தும் டிட்டாச். ஒரு மனுஷன் உங்களை விட்டு போயிருக்காங்கன்னா, நீங்கள் பிறக்கும்போது தனியாக தான் பிறந்தீங்க, போகும்போது தனியாக தான் போகிறீங்க. இடையில இருக்கக்கூடிய மனிதர்களையோ இல்லை ஏதோ ஒரு பொருள் மேலேயோ ஆசைப்பட்டோ எதுவுமே நம்ம கூட வராது. பிரிஞ்சு போனவங்க, நம்மளை விட்டு போனவங்க திருப்பியும் நமக்கு கிடைக்க போகிறதில்ல. ஸோ அந்த சிச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, மூவ் ஆன் ஆகுங்க அப்படிங்கிறது தான். சிரிங்க நிறைய. ஏதாவது உங்களுக்கு இந்த காமெடி ரிலேட்டடான ரீல்ஸ் இருக்குது அப்படின்னா யூடியூப்பில் போட்டு பாருங்கள். நிறைய நகைச்சுவைகள் பாருங்கள், சிரிங்க, வாய் விட்டு சிரிங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஆர்கேஞ்சல் மைக்கேல் கொடுக்குற அட்வைஸாக இருக்குது. ஹோப் யாருக்கு எப்படி ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.